நிறைய பேருடைய வாழ்க்கையில எதிர்மறையா நடக்குது. அப்படின்னா உங்களுடைய பிரயாசத்தை யாரோ ஒருத்தர் சாப்பிடுறாங்க அப்படின்னா உங்களுடைய பிரயாசத்தை சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் எடுத்துட்டு போறாங்க. நீங்க உழைக்கிறத சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் எடுத்துட்டு போறாங்க. நீங்க சம்பாதிக்கிறது இன்னொரு இடத்துல போகுது. ஆனா வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படி இல்லப்பா, இது ஏருக்கு மாறா நடக்குது. உன்னிடத்திலே இருக்கிறதெல்லாம் இன்னொருத்தருக்கு பிடுங்கப்படுவது வாக்குத்தத்தம் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்நியனுடையதை, புறஜாதிகளுடையதை, அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் யாருக்கு வச்சிருக்கிறன்னா, எனக்கு சுதந்திரமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். துன்மார்க்கனுடைய ஆஸ்தி யாருக்காக சேர்த்து வைக்கப்படுதுன்னா, அது துன்மார்க்கனுக்காக அல்ல. துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போது என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீ கட்டாத வீட்டில் நீ குடியிருப்ப, நீ நடாத திராட்சை தோட்டத்தினுடைய பலனை நீ என்ன பண்ணுவ, நீ அனுபவிப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நான் நம்புறேன், இந்த வாக்கு தத்தத்திற்கு ஒருவேளை நீங்க சுதந்திரரா இருக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க பிரயாசப்படுறத நீங்களாவது சாப்பிடணும்ல. எனக்கு பாக்கியமும் நன்மையும் எனக்கு உண்டாயிருக்கணும்ல. அந்நிய ஜனத்தின் பலனை சுதந்தரித்து கொள்ள. ஆமென். Thank you Jesus. யாரோ ஒருத்தர் பிரயாசப்பட்ட ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். இது தீர்க்க தரிசனமாய் நடக்க போகிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன், கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு. இந்த வார்த்தையை நீங்க எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நான் நம்புறேன், இன்னொருத்தர் கட்டி வச்சிருப்பாங்க, இன்னொருத்தர் பார்த்து பார்த்து செய்வாங்க, இன்னொருத்தர் ரொம்ப அழகா செய்வாங்க. ஆனா யாருக்கு அது வாய்க்கும் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு கட்டுற வேலை. ஆனா அதை அனுபவிக்கிற வேலையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு நம்புறவங்க, விசுவாசத்தோட நம்புறவங்க, இது கர்த்தருடைய வார்த்தை. அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள், சுதந்தரித்து கொண்டார்கள். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, என்னிடத்திலிருந்து பிடுங்கி இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாரு. என்னிடத்திலே இருக்கிறது நஷ்டமாகி எல்லாருக்கும் போகாது. அதற்கு மாறாக கர்த்தர் சொல்லுகிறார், இன்னொருத்தருடைய பிரயாசத்தை எனக்கு பக்கமாய் திரும்ப பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.